அனுபவிப்பவர்களுடைய வலியும் ரணமும் வெளியே சொல்ல முடியாது. முதல் தண்டனை பெற்றோர்கள். எல்லாம் சொல்றான், அந்த தகப்ப பொருந்திக்காம நான் பொருந்திக்க மாட்டேங்கிறான். அதுக்கு பிறகு ஒரு தொழுகிறார், ஜும்மா தொழுகிறார், ஹஜ்ஜுக்கெல்லாம் போறாரு. உனக்கு அத்தாவுக்கும் 30 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை, உனக்கும் அல்லாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. தந்தை இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. பெருமானார் பாலமானத்திலே சொல்லிக் கொடுத்தாரு. தாய் அமுது கொடுத்தாலே அந்த பால் உலகத்துல கிடைக்குமா? அந்த சத்து கிடைக்குமா? ஒரு திரவம் என்று நினைக்கிறோம், உயிர். அந்த உயிர் நீர் உள்ளே செலுத்தப்பட்டதின் விளைவுதான் இன்று வரை நான் வாழ்கிறேன். தாய்க்கான மதிப்பு பெருமானார் சொன்னாங்க. எங்கெங்கயோ தேடி போற அம்மா அவருடைய பாதடியில் தானே அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார்.